தூங்கி எழுந்துச்சிக்கல யாரு நீங்கள் தான் ராக்கெட்லேயே பட மாட்டேங்குது எஜ்ஜாச்சுன்னா கூட பரவாயில்ல. போன மாதிரி சாரி செம்ம டயர்டா போன போனால் செம்ம காசாக போச்சுடா. இந்த வீட்டிலே பாரு 2 டியூஸ் போச்சுல்ல. மேட்ச் ஒன்று கூட மிஸ் ஆகும். அதிலே ஃபுல் டயர்டு. ஹெட் ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான். அவன் அங்கேருந்து வீடியோ ஆட்டிட்டு இருந்தான். அங்கேருந்து ஸ்மாஷ் அடிச்சுட்டு வீடியோ கையாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணுறான். ஷார்ட்ஸ் அப்போ கேமரா மூடுறோம். ஏன்னா நீ எத்தனை மணிக்கு வருவ? நீங்கள் வந்துடுவோண்ணா. வேலை இருப்பா இன்னைக்கு? அப்பாவோட தான் போகிறேன் இன்னைக்கு. அப்பாவோட போறியா? அதாவது அப்பா ஆஃபீஸ் அங்கிளோட போகிறேன். உங்கள் ஆஃபீஸ்லேயே இன்னைக்கு? அங்கிள் வர சொல்லணும். ஏன் சாட்டர்டே அவரே லேட்டாக தான் போகிறார். வேணாண்டார் ஆஃபீஸு. அப்பா தான் அம்மா துணைக்கு கார் ஓட்டிட்டு வர சொல்லிட்டு. உங்கள் அப்பா ஆஃபீஸ் அதனால் ஆஃப்டர்நூன் வந்து கார் ஓட்டுவியாடா? 10th கற்றுக்கிறேன். எவ்வளோ ஸ்பீட் ஓட்டுவாடா? 120 100. ஹைவேனா 120 எழுத்துவியாடா? ஹைவேனா நம்ம திருச்சி ஹைவே இருக்குல்ல, அதுனா நேர் ரோடுனா போகலாம். நான் ஓட்டுவானா? அவனுக்கு தெரியும் டச்சில். அவனும் நானே அவன் என் அக்கா பெரியப்பா பசங்க 2 அண்ணா இருக்கான். எல்லாம் சேர்ந்து தான் கற்றுக்கிட்டோம். ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவியா? அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. நானும் இன்னொரு அண்ணா இருக்கேன், பெரியப்பா பையன் ராகுல். நாங்கள் 2 பேர் தான் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டோம். வீக்லி ஒரு 3 to 4 days வச்சு எடுத்துருவோம். இப்போ அதான் டச்சில் இவங்க எல்லாம் அப்படியே விட்டாங்க ஓட்டாங்க. நீங்கள் போய் நான் ஆஃபீஸு லீவ் நேற்று மத்தியானம் சொன்னாங்க. நேற்று போயிட்டு இருந்தீங்களா? நேற்று வெறுப்பில் தான் போனேன் ஆஃபீஸ். ஆனால் உடம்பே சரி. அடுத்த தடவை பண்ணலாம் வாடா ராஜு. கண்டிப்பாக எனக்கே தெரியாது கவர்மெண்ட் சும்மா நான் ராவல் கொடுத்தான்னு போனேன். அதெல்லாம் நல்ல டீம் பண்ணோம். கோஆர்டினேஷன் நீங்கள் பவுலர் வேணுங்களா? பவுலர் சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்கோர் பண்ண பார்த்துல 25 ரன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஓவரில். ஆனால் இது பார்ப்போம். சைல்டு டோர்னமெண்ட் போனாலே நம்ம படிச்சேடா. டோர்னமெண்ட்டே நம்ம படிச்சோம். ஏன்னா அங்கெல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. ட்ராப்பும் நல்லா வைப்பாங்க. அதுமாதிரி ஸ்டாமினா வேணும். இந்த பேர் ஓட்டே இருக்கான் பாருங்க.
டேய் எடா சார் என்ன திட்டுவாங்க எல்லாத்தையும் அதுலேயே நீ ரொம்ப சொல்லலாம். எடா சார் கேமரா ரெக்கார்ட் ஆகுது ஒழுங்கா ஆடு அவங்களுக்கு ஃபோன் வாங்குற ஐடியா இருக்கேடா அதான் இருக்குது. நடுவில் ஆஃப் ஆகிடுச்சு இந்த ஃபோனு. ஏன் இப்படி என்னன்னு தெரியல. ஆனே ஆஃப் சார்ஜ் போட்டிருந்தேன் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. போய் கேட்டால் மதர் போர்டு பேட்டரி எல்லாம் போயிடுச்சு வெடிச்சிருச்சு உள்ள. எப்படிடா தெரியல நான் சார்ஜ் தான் போட்டிருந்தேன் யூஸ்வலாக எப்போ ஆச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும் 24ல். நான் 22ல் வாங்கினேன். 2 வருஷம் ஆகிடுச்சு. முதல் வருஷத்துக்குள்ளேனா ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். 40,000 சொன்னாங்க. வண்டியா 34,000 குறைச்சி ரெடி பண்ணுறேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஃபோன் எவ்வளோ எடுத்து போயின்னு கேட்டான். இது அப்படியே வேஸ்ட்டு தான். சரி எப்படியும் ஒரு நல்ல இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எவ்வளோடா வாங்கும்போது 80 80K ஐஃபோன் 30 அப்போ தான் வந்துச்சு. இப்போ கம்மி. இப்போ 40 50 4 வருஷம். 80க்கு பாதி ரேட்டாடா ஆமாம். சரி ஏதாச்சும் எடுத்துட்டீங்களான்னு கேட்டா இது அப்படியே ஸ்க்ராப் தான். நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னா நாங்கள் தான் காசு போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சரி எப்படி நல்ல ஆண்ட்ராய்டு வாங்கினா 25,000 ஆகும். சரி இதே ரெடி பண்ணிடலாம். அதிகமாக பண்ணுறாங்க. ஆ அதனால தானே ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐஃபோன் ஏன் வரலன்னா இதான் பிரச்சனை. இதெல்லாம் நாசம் சார் அதெல்லாம் கிடையாது சொல்கிறேன். ஐஃபோனுக்கே போகல. அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஃபோனை வாங்கினியா கிளம்புனே அப்படின்றாங்க. சர்வீஸ் பண்ணா